நான் நினைக்கிற எதுவுமே என் லைஃப்ல நடக்க மாட்டேங்குது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கீங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லிமிடெட் அப்படின்னா என்னன்னா, அதை பாக்குறதுக்கு முன்னாடி முடிஞ்சா அந்த ரீலை வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனோ இல்ல மைண்ட் செட் ரீதியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா உங்களுக்கு சேவும் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ த திங், எனக்கு எல்லாமே பற்றாக்குறை. லைக் நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம கடைக்கு போகும்போதோ இல்லை எங்கே போகும்போதோ நம்ம வீட்லயோ ஏதோ ஒரு இடத்துலயோ சொல்லிடுவாங்க, லைக் வந்து நம்மளுக்குலாம் இதெல்லாம் வந்து ஒத்து கிடையாது, நம்ம இந்த அளவுக்குலாம் வந்து வளர முடியாது அப்படின்னு. உடனே இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி பெருசாகும் போதும் கூட ஓகே நமக்கு இது கிடைக்காது, நம்மளால இது முடியாது, நமக்கு இதெல்லாம் வராதுங்கிற அந்த லேக் மென்டாலிட்டிக்கு போயிடும். லெட்ஸே உங்களுக்கு வந்து 1,00,000 நீங்க வந்து எந்த ஒரு டிகிரியுமே இல்லாம ஸ்கில்ல வச்சு சம்பாதிக்கலாம்னா அது எப்படி முடியும், நடக்காது, வராதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்தியால நிறைய பேர் அந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க இல்லையா. ஃபாரின் கண்ட்ரிஸ்ல சொல்லவே வேணாம், நிறைய பேர் டிகிரியே இல்லாம பயங்கரமா ஏர்ன் பண்றாங்க. ஓகே, த திங், இங்க அபண்டன்ஸா நிறைய விஷயம் இருக்கு. இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், நீங்க டிசர்விங் அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. டிசர்விங்கிற மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்கு ஃபியர் லிஸ்ட், உங்களுக்கு என்னென்ன பயமோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எழுதுங்க. அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு ஆக்ஷன் ஸ்டெப் எடுங்க. மூணாவது, நீங்க எந்த விஷயத்த டச் பண்ணாலும் கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுங்க. பிகாஸ் லேக்கிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்ம கிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைக்கும் போது தான் வருது. பட் ஆனா இந்த அபண்டன்ஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நம்ம கிட்ட சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து பார்க்கும் போது, அதை கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணும் போது, அதை அப்ரிஷியேட் பண்ணும் போது. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜி.